ஹாய் கைஸ், ஐ ஹோப் உன்னோட அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு அவங்க நினச்ச மாதிரி ரொம்பவே சூப்பராக போயிருக்கலாம், சில பேருக்கு அவங்க நினச்ச மாதிரி போகாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்மளால் அதை போய் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த பேப்பர் என்ன அப்படின்றத பார்த்து அதில் எப்படி பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம யோசிக்கணும். ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் பேப்பர் என்ன அப்படின்னா கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸ். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஒரு 1.5 days டைம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 1.5 days எப்படி பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம லாவில் எக்ஸம்ஷன் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி தான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்லாட் நம்பர் 1 இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரம் 7 PM to 9 PM நம்ம எது வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த அதர் லாஸ் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் LLP வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு சாலிடாக நம்ம ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். 2 hours இஸ் மோர் தேன் எனஃப். சூப்பராக LLP ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் நீ இப்போ நான் கொடுத்துருக்க ஸ்லாட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த சாப்டரோட ப்ரொவிஷனை குவிக்காக ரிவைஸ் பண்ணிடணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ நீ ரிவைஸ் மட்டும்தான் பண்ண போகிற, புதுசாக எதுவும் தயவு செஞ்சு படிக்காத. ஸோ குவிக்காக ப்ரொவிஷனை ரிவைஸ் பண்ணிவிட்டு நீ ஆல்ரெடி கொஷின்ஸ் ஏதாவது மார்க் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொன்னால் ஸோ எந்தெந்த கொஷின் டிஃபிகல்ட்டுன்னு மார்க் பண்ணி வச்சிருக்கோ அந்த கொஷினை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோ. தென் ஆஃப்டர் 9 PM ஒரு 1 hour நீ டின்னர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தென் 10 to 11 ஒரு ஸ்லாட், ஒரு 1 hour ஸ்லாட். அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபெமா பார்க்க போகிறோம். அது ஃபார் 1 hour. இப்போ நீ பார்த்த அப்படின்னா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் LLP ஒரு 10 to 12 மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். அண்ட் ஃபெமா ஒரு 8 to 10 மார்க்ஸுக்கு ஷார்ட்டாக எக்ஸாமில் வரும். அப்படி நீ பார்த்தா இன்றைக்கி ஈவினிங்கே நீ உன்னோட மெயின் எக்ஸாம் பேப்பரில் அரௌண்ட் 22 to 30 மார்க்ஸ் வந்து இன்றைக்கே கவர் பண்ணிவிட்டு ஸோ இட் வில் கிவ் யூ அ வெரி பிக் கான்ஃபிடென்ஸ். தென் நம்மளோட ஸ்லாட் நம்பர் 2 நெக்ஸ்ட் டேவோட மார்னிங். அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மார்னிங் 7 AM தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நடுவில் உனக்கு ஒரு 7 to 8 hours சூப்பரான ஸ்லீப் கிடைக்கும். தயவு செஞ்சு ஸ்லீப்பை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணாத. அது சாக்ரிஃபைஸ் பண்ண அப்படின்னா நீ நெக்ஸ்ட் டே ஃபுல் டே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஃபுல் டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எனர்ஜி உங்ககிட்ட இல்லாமல் போயிடும். ஸோ தயவு செஞ்சு அந்த ஸ்லீப்பை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் ஒரு 7 hours ஸ்லீப் நீ தாராளமாக எடுத்துக்கோ. தென் மார்னிங் 7 AM to 9 AM ஒரு 2 hours ஸ்லாட் எடுத்துருக்கோம். இந்த 2 hours ஸ்லாட்டில் ஒரு சூப்பர் பிக் சாப்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் விச் இஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நீ கம்ப்ளீட் பண்ணோன்னே ஒரு மாதிரி கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆக. ஸோ ஒன்றை பூஸ்ட் பண்ணுறதுக்காக மார்னிங் 10 to 12 நான் யூடியூப் லைவில் வர போகிறேன். இந்த லைவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 hours உட்காந்து ஒன்றா ஒரு 25 to 30 எக்ஸப்ஷனல் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் லைவ்லேயே. இது எதுக்காக இந்த எக்ஸப்ஷனல் கொஷின்ஸ் அப்படின்னு கேட்டால் ஸோ உனக்கு வந்து லா பொறுத்த வரைக்கும் புதுசாக உனக்கு தெரியாத ஒரு கான்செப்டோ தெரியாத ஒரு ஏரியாவோ அப்படின்னு ஒன்று டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. டெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே வழி கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நீ எந்த ஏரியாலாம் லெஸ்ஸாக ஃபோக்கஸ் பண்ணுவியோ இல்லை எந்த ஏரியாவுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டியோ ஒன்று அந்த ஏரியாவிலேருந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி உனக்கு தெரிஞ்ச ஏரியாவிலேருந்தே கொஷின் கேட்கும்போது அதை கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருவாங்க. நீ படிக்கும் போது அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் டென்ஷன் ஆகி அதை மிஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் அந்த மாதிரி சில கொஷின்ஸ் பிக் பண்ணியிருக்கேன். அந்த கொஷின்ஸை நம்ம இப்போவே உட்காந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ தட் அது மாதிரி ஏதோ ஒரு கொஷின் எக்ஸாம் ஹாலில் வந்து அதை உன்னால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். தென் நம்ம லைவ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 12 to 1 ஒரு 1 hour ஸ்லாட் நீ உட்காந்து கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா கம்ப்ளீட் பண்ண போகிற. ஸோ இதோட நமக்கு ஒரு 4 chapters கம்ப்ளீட் ஆகிடும். தென் ஆஃப்டர் 1 to 2 நீ லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோ, பொறுமையாக சாப்பிட்டுக்கோ, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. தென் 2 to 5 ஒரு 3 hours ஸ்லாட். இந்த 3 hours ஸ்லாட் ஆஃப்டர் லஞ்ச் ஸ்லாட். ஸோ அதனால் உனக்கு நான் ஹெவியான சாப்டர்ஸ் எதுவுமே வைக்கல. உனக்கு 5 chapters வச்சுருக்கேன். இந்த 5 chaptersம் ரொம்பவே குட்டி சாப்டர்ஸ், ரொம்ப ஈஸியாக குவிக்காக முடிக்கக்கூடிய சாப்டர்ஸ். அண்ட் இதை ஜாலியாக என்ன பண்ணினா லஞ்ச் முடிச்சுட்டு 2 to 5 3 hours ஸ்லாட்டில் டிவிடெண்ட், டெபாசிட்ஸ், சார்ஜஸ், GCA அண்ட் ப்ராஸ்பெக்டஸை சூப்பராக முடிச்சிடு. தென் அதுக்கப்புறம் ஒரு 1 hour பிரேக் எடுத்துட்டு 4th ஸ்லாட் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6 to 9 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6 o'clock ஈவினிங் உட்காந்த அப்படின்னு சொன்னால் ஒரு 3 hours ஸ்லாட்டு. இந்த 3 hours ஸ்லாட்டில் 3 இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ் நீ கம்ப்ளீட் பண்ண போகிற. என்ன அப்படின்னா ஒன்று அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், இன்னொன்று ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ், இன்னொன்று ஷேர் கேபிட்டல் அண்ட் டிவெஞ்சர்ஸ். தென் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டார்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10 PM ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா 9 o'clock நீ
அந்த ஸ்லாட்டை முடிச்சுட்டு ஒரு 1 hour டின்னர் பிரேக் எடுத்துகிட்டு, இல்லை உனக்கு அந்த ஸ்லாட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அது ஒரு 9:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஒரு ½ hour டின்னர் பிரேக் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு ஸ்லாட்டாக 10 to 11:30 இந்த ஸ்லாட்டில் நான் ரொம்ப ஈஸியான குட்டி சாப்டர்ஸ் 2 வச்சுருக்கேன். ஒன்று இன்கார்பரேஷன், இன்னொன்று ப்ரிலிமினரி. அது இல்லாமல் அதர் லாஸ்லேருந்து iOS ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 1.5 hours ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணக்கூடியது தான். ஸோ இதை நீ ஜாலியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிரு. ஸோ தட்ஸ் ஆல். இதோட நம்மளோட டோட்டல் 15 சாப்டர்ஸும் நைட்டே கவர் ஆயிரும். ஸோ தட் இதை நீ நைட்டே முடிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே மார்னிங், நமக்கு எக்ஸாம் டே மார்னிங் ஒன்று இருக்குது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், மார்னிங் டைமில் ஒரு 7 to ஒரு 11 o'clock வச்சுக்கோ. இந்த டைமில் நீ ஆல்ரெடி படித்த சாப்டர்ஸ் ஏதாவது உனக்கு திரும்பவும் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ரிவைஸ் பண்ணிக்கோ. அண்ட் ஆர்டிபி எம்டிபி பார்க்குறதுக்கெலாம் இந்த ஸ்லாட்டை நீ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 1.5 ஸ்ட்ராட்டஜி 1.5 டே ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்கோ. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஜாலியாக ப்ரிப்பேர் பண்ணு, டென்ஷன் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணு. நீ எல்லாமே நீ ஆல்ரெடி படித்தது மட்டும்தான். ஸோ வி வில் ராக் திஸ் ஜான். ஆல் த வெரி பெஸ்ட்.